ரமதான் வருகிற நேரத்திலே இவை எந்த அளவுக்கு நம்ம அமல்களுடைய அதிகத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை என்ன செய்கின்றன, நம்மளை சூழ இருக்கின்றன. அதுவும் அன்றைய காலங்களை விட இன்றைய காலம் என்ன செய்கிறது, அதில் மிக பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உண்டு. அதில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் உணவு வீண் விரயம். அதாவது முதலாவது நம்ம தவிர்க்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்வது மிகவும் நல்லது. நோன்பை முறிப்பவைகள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிப்போம். நோன்பு பிடித்ததாக உணராமல் ஆக்குற விஷயம் அது. நம்ம இந்த ரமதானில் நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவும் அதில் நடக்கக்கூடிய வீண் விரயமும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த சமுதாயம் உலக ரீதியாக ஏற்படுத்திய முதல் பிதாத் வயிறை நிரப்புதல்ன்றாங்க. ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது பிதாத் எது? வயிறை நிரப்புறது. வயிறை நிரப்புறத ஒரு அம்சமாக இந்த சமுதாயம் என்ன செஞ்சது, ஆக்கி கொண்டது அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்குறோம். ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட காலத்திலெல்லாம் வயிறை நிரப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக என்ன குறைவு. ஒரு சிலருக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பசியை உணர்றதை விட என்ன வயிறு நிரம்புறதை உணர்றது தான் நிறைய பேருக்கு மிகவும் கடினமாக என்ன செய்கிறது, அந்த ஒரு நிலை அவர்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கிவிட்டார்கள் அப்படி என்று சொன்னால், நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு. வயிற்றை நிரப்புற பயிற்சி. சஹருக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம். சஹரை என்ன நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னால் அதான் சொல்லுகிற நேரத்தில் அல்லது இந்த சஹர் முடிவென்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் வாங்க சொல்லப்போ தண்ணியை குடி என்று சொல்லி என்ன அவசரப்படுத்துகின்ற பெற்றோர்களை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அப்போ அந்த நிமிடத்தில் அவனுக்கு அது என்ன ஒரு தகவலை கொடுக்குறதுன்றா, இதான் அவனோட கடைசி நேரம், இதுக்குள்ளே நீ என்ன செஞ்சுக்க, எல்லாத்தையும் குடிச்சிக்க திண்டுகண்டு அந்த அதானுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன குடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு பிறகு உனக்கு சந்தர்ப்பமே லைஃப்பில் என்ன இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு அதை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அப்படி பழக்கப்படுத்தப்பட்டால் நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம்னா நம்மளோட இயல்பில் என்ன உணர்வு நம்மளோட மனதில் பதிந்து விடும் என்றால், அந்த பெரியோர் கொடூரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஜ்ருக்கு போகிறோம் மகரிப் வரைக்கும் சந்திக்க போகிறோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன செய்ய ஏற்படுத்தி விடுகிறது. அதை ஏற்படுத்தி விடுவதனால அந்த சிந்தனையை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழி என்றதுனால அந்த பிள்ளைகளுக்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வீணான நிறைய விளையாட்டுக்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, தாயக்கட்டையிலிருந்து கேரமில் இருந்து பல்லாங்குழியிலிருந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ அதெல்லாம் என்னது, அதாவது எப்புகளாக என்ன செஞ்சன வந்து விட்டன. இப்போ மொபைலில் என்ன அந்த விஷயங்களை விளையாடக்கூடிய அளவுக்கான இதுகளை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதை பராக்காக்குறதுக்கு இதில் போதாதுக்கு என்ன அதாவது இந்த பெரியவர்களும் கூட அதை மறப்பதற்காக தூங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நினைத்து பாருங்கள், அதாவது அந்த ஒரு அச்சமூட்டல் ஒன்று சொல்லி ஏற்பட்டு உணவை அவ்வளோ அதிகமாக சஹரில் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ இலங்கையில வளமையிலலாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இனிப்புக்கு சாப்பிட்ற மாதிரி உரப்புக்கும் என்ன செய்யணும் சாப்பிட்றது. நல்லா உரப்புக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இனிப்புக்கு இன்னொரு உப்பிங்க என்ன செய்யும் போய்கண்டிருக்கு, இன்னொரு பிளேட் என்ன செய்யும் போய்கண்டிருக்கு. இது ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஜ்ர் எப்படி தொழு, உலகத்தில் மிக சிறப்பான தொழுகையில் ஃபஜ்ர் எப்படி தொழுகிறோம், ஒரு விதமான ஒரு பிரம்மையில் தான் என்ன செய்கிறாங்க ஃபஜ்ர் தொழுகிறோம், அவ்வளோ ஏறிக்கு. அப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச பின்னால் இதெல்லாம் முடிஞ்சு ஒரே தூக்கம். யாராவது பெரிய வேலைகள் இல்லாதவங்களாக இருந்தால் தூக்கம். நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுறது, அதுக்கப்புறம் எழும்பிடுறது. சரியா ஊரில் உட்காந்து கண்டு இந்த மாதிரி இருக்கிறது நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுற, எழும்பிடுறது. வேலை இல்லாத நாட்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், வெள்ளி சனி போன நாட்கள், சனி ஞாயிறு போன நாட்கள் எழும்பிடுறது. அதுக்கு பின்னால் என்ன டைமை பார்க்குறேன், 2 மணி நேரம் தான் இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நெருங்கிட்டோம். அதோட என்ன நோன்பு திறக்கிற டைமில் இவ்வளோ நேரம் பசியில் இருந்த ஒரு அவருக்கு பசியே இல்லாட்டியும் அந்த ஃபீல் அவனுக்கு வந்துடுது. என்ன இந்த முழு நேரமும் நான் இவ்வளோ நேரம் பசியில் இருந்துட்டேன்ட்டு அந்த முழு பாயும் என்ன செஞ்சிருது, உணவுகளால் நிரம்பி வழிஞ்சிருது. உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வழிஞ்சிருது. இப்போ இஃப்தார் செய்கிறார். இஃப்தார் என்ன சஹரையும் அல்லாஹ் விரும்புகிறா, இஃப்தாரையும் அல்லாஹ் விரும்புகிறா. அதுக்காக வேண்டிய நம்ம விரும்புகிறோம்டா இல்லை. ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம், சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன, அதாவது இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும். ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கு தராவிகளில் அந்த ஒரு ரக்காத்தில் அவருக்கு நிற்கலாது. சலாம் கொடுத்த உடனே இங்கே இந்த அரபு நாடுண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு. தாகத்தில் வைக்கிறார். ஒரு பெரிய போராட்ட களம், ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்தித்து 2 ரகா தொழுது. அந்த 5 நிமிடம் இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை. யாருண்டா இளைஞர்கள் 40-50 வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க தண்ணி குடிக்கிறது.
தண்ணியை குடின்னு குடிச்சிட்டு எத்தனை ரக்காத்து முடிஞ்சிங்க அவட்டுக்கு அப்போ 2 ரக்காத்து தொழுதிருப்பேன், எத்தனை ரக்காத்து முடிஞ்சிக்குது, அவ்வளோ டயர்டு, இன்னும் 4 இன்னொரு 4 தான் அப்படின்னு. சரி ஓகே, அதோட அந்த 4 என் தொழுது முடிஞ்சுது. வித்திரு வந்து என்ன, நான் கடைசி நேரத்தை தொழுகிறது தான் சிறப்புன்னு சொல்லி பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த நேரத்தில் 4 ரக்காத்தோட திரும்பி போன ஆக்கெல்லாம் இருக்குது. பிந்திய இரவு சிறந்தது, பிந்திய இரவு சிறந்ததுன்னு ஹதீஸால வரல, டயர்டால் வந்தது. பிந்திய இரவு சிறந்தது, அங்கே போய் பிந்திய இரவு என்ன இல்லை, அப்புறம் கடமை இல்லை சுண்ணத்து தானே அப்படின்னு நினைக்கிறது, கடைசி 10 தானே முக்கியத்துவம் நினைக்கிறது, அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது, அப்புறம் 27 இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது, அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்கிறது, நாங்கள் இறங்கிக்கிட்டே போகிறது. இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம், உணவு தான் முதல் காரணம். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய இருந்தால் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கடா உங்களோட சிந்தனை அதை என்ன செஞ்சிடும், கொண்டு போய்விடும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை நீங்கள் செய்ய இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை என்ன செய்யுங்க, அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து சிந்தனையை நம்ம செலுத்தணுமோ அந்த இடத்துல வந்து அது மனசை என்ன செஞ்சிடும், குழப்பி விடும். அதனால் அந்த உங்களுக்கு டயர்ட்னஸை ஏற்படுத்தி விடும். அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர், அதே போல் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், இவங்க 2 பேரும் இருந்துட்டு இந்த உணவோடு சம்பந்தப்பட்டது. அவர் வந்து என்ன, இந்த இஷாவும் அஷாவும், இரவு உணவும் இஷாவுடைய ஜமாத்தும் வந்துட்டு உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் அஷாவை சாப்பிட்டு விட்டு, இரவு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய, அதாவது தொலைப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சுன்னா அப்படின்றார். அதுக்கு அப்துல்லா இப்னு உமர்லாம் அங்கே சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய சாப்பாடு உங்களுடைய தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாடு உங்கள் தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல, அப்படின்னா தந்தையுடைய காலத்து சாப்பாடாக என்ன செய்யலை, இருக்கல. அவங்க சாப்பிட்டுட்டு 2 ரக்காத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நம்ம சாப்பிட்டுட்டு தஹஜ்ஜுதுக்கும் போயிடலாம். அவ்வளவுக்கு என்ன அந்த வெரைட்டி முடிய வந்துகண்டே இருக்கும். இங்கே தட்டில் ஒன்று இருக்கும், கிச்சனில் கொஞ்சம் இருக்கும், சரியா, எல்லாம் வந்து முடிய. அப்போ இஷாவில் நம்ம சஹருக்கும் என்ன செய்யலாது, போக இல்லாத அளவுலான உணவு இருக்குது. அதை இப்னு உமர் ரலியல்லாஹு விளங்கப்படுத்துகிறாங்க. இந்த உங்களோட உணவு வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட காலத்து உணவாக என்ன உங்களுடைய உணவுகள் இல்லை. அப்போ அது வந்து நீங்கள் அஷாவை முற்படுத்துங்கள். அப்படின்னா சாப்பிட்டுட்டு, அப்துல்லா இப்னு அதாவது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், இகாமத்துடைய சவுண்டு கேட்கும், என்னுடைய முழு அவசரமும் அந்த ரக்காத்தை, முதல் ரக்காத்தை இமாம் ருக்குவுக்கு முன்னால் என்ன செய்யணும், அந்த தொழுகையை அடைஞ்சு கொள்ளணும், அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ளணும் என்பதாக இருக்கும். நமக்கு நினைச்சு பார்க்கலாமா, அப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்க இயலாது. ஏன்னா நம்ம கறியிலே 2 வகை இருக்கும், அதுக்கு ஒரு தொட்டுக்கிறது 2 வகை இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து என்ன செய்யும் இருக்கும். அதான் ஊற்றி முடிகிறதுக்கு அங்கே என்ன செஞ்சிடும் தொழுகை, அதுவும் தொழுகை வேறு ஸ்பீடாக என்ன செய்யும் இருக்கும். இந்த நிலைமையில் அதாவது சப்பீஸ்ம ரப்பிக்கல் ஆலாவே 3ஆ உடைச்சு ஓதுறாங்க, 3ஆ உடைச்சு என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க, அது ஃபஜ்ரில். அப்படி நிலைமையில் நமது காலம் என்ன செய்யுது, போய்க்கென்று இருக்குது. எனவே அன்புள்ள முதலாவது விஷயம், ரமலானில் நாங்கள் எல்லா ஹதீஸையும் படிப்போம், எல்லா ஃபிக்கு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கொள்வோம், இபாதத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் அதுக்கு என்ன தேவை, உள்ளமும் உடம்பும் என்ன தேவை, நமது உள்ளமும் உடம்பும் தேவை. உள்ளத்தை உடம்பை பற்றி எந்த கவனம் என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதுல சிறப்புக்களை உள்ளத்தில் சேர்த்து வச்சுக்கிறது. தராவிகுடைய சிறப்பு, நோம்புடைய சிறப்பு, ஈத்துக்காவுடைய சிறப்புன்னு சிறப்பை செஞ்சுட்டு இதை கவனம் எடுக்கல, சாப்பாட்டில் எந்த யோசனையும் இல்லை. இதனால் இன்னொரு பாதிப்பு என்ன தெரியுமா, இந்த வீட்டில் உள்ள பெண்கள், நீங்கள் அதாவது ஹாலு நிசா இஸ்ஸலஃபி ரமலான்லே அதாவது சலஃபுகளுடைய பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றதெல்லாம் நீங்கள் படிங்க. என்றதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன எந்த விதமான இப்போ சலஃபுகளுடைய பெண்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏழுமா, எங்களுடைய பெண்களுக்கு இயலாது. காரணம், முதலாவது சஹரில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு 1 மணி 2 மணிக்கு என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும், அவ்வளோ ரெடி பண்ணணும், அவ்வளோ என்ன செய்யணும், இந்த சஹருக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் போகிறது. இவர் அங்கே சொல்லிடுறது உனக்கு நன்மை இது அப்படின்ட்டு. எதுக்கு சஹரை நீ தயார்படுத்துறதுல, சஹரை தயார்படுத்துறது நன்மைக்கு தான், இது சஹரை தயார்படுத்துகிற மாதிரியா இருக்குது, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு இதை சொல்லிடுறது. அதுக்கு பின்னால் அவங்க எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய நினச்சா இல்லை, லுஹரோடு அவங்க ரெடி ஆகிடணும். எதுக்கு, இஃப்தாருக்கு ரெடி ஆகினது மட்டுமல்ல, இவனுக்கு பகல் மிஸ் ஆகின கவலை வந்து டின்னரில் பேச முடியும். பகல் மிஸ் ஆகின எதிர்க்கு தானே, அதனால் நோன்பு திறந்து எல்லா சாப்பாடும் முடிஞ்சு ஒரு 9 மணிக்கு என்ன மறுபடி டின்னர்ன்றாங்க. அப்போ அது அஷாவை ரசூலாங்கட அஷா இரவு உணவுன்றது அதான் எது அந்த மகரிபோடு நடக்கக்கூடியதான். வளமையாகவே என்ன இரவு ஒரு சில இடங்களில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேட்டாகி சாப்பிட்டார்கள் என்ன செய்து வருகிறது. பெரும்பாலான நேரம் மகரிபுக்கும் இஷாவுக்கு இடையில் என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதனால தான் இஷாவும் அஷாவும் வந்தால் ஹதீஸில் வருது. இஷா ஜமாத்தும் அஷா இரவு உணவும் சேர்ந்து வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பசி இருந்தால் அஷாவை முற்படுத்துங்கன்னு வாடுறதுக்கு காரணம் அதுதான்.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எங்கள்கிட்ட மாற்றம் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இதுதான், உணவுடைய சப்ஜெக்ட். உணவுடைய இந்த இது சப்ஜெக்ட் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், இப்படியான பெருவாரியான உணவு தயாரிப்புகளை அதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளை தவிர்க்க பழகுங்க. இதை என்ன செய்ய தவிர்க்க பழங்க. இஃப்தார் மற்றவர்களுக்கு இஃப்தார் கொடுக்குறோம் என்ற அந்த உணர்வில் என்ன செஞ்சிடறோம்டா பெரிய லெவலில் என்ன இஃப்தாரை செய்ய பார்க்குறோம். அப்படி விருந்தாளிகளுக்கும் சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருகிற நேரத்தில் அது பாதிக்குது. அதை பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அடிக்கடி விசிட்டர்ஸை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னால் உடனே என்ன விருந்தாளிகளை கவனிப்பவுடைய சிறப்பே தெரியுமா. விருந்தாளி என்ற அது பக்கத்துலேருந்து அடுத்து விட்டு போகிறதில்ல விருந்தாளி. இஸ்லாமிய அடிப்படையில் விருந்தாளிக்கு சில ஹக்குகள் இருக்குது. என்ன விருந்தாளிக்கான ஹக்கு? 3 நாள் என்ன செய்யணும், விருந்தளிக்கணும். அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவர் இங்கே வந்து 3 நாள் நின்று ஒரு நாள் மறுபடி இடைவெளி விட்டுட்டு மறுபடி வந்தால் என்ன செய்ய வேண்டி வரும், கவனிக்க வேண்டி வருமே 3 நாள். அப்போ அழகாக அவர் இங்கே இருந்துடலாமே, இங்கே என்ன செய்ய ஒரு நாள் கேப் கொடுக்கறது வந்துடுறது. அது அந்த ஹதீஸுக்கு அதெல்லாம் அர்த்தம். விருந்தாளியை கவனித்தல் என்றால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்கிறாரு வாராரு, அவருக்கு தங்குமிடமாக கவனிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவர் ஒரு உறவினர்கிட்ட போகணும் அல்லது ஒரு முஸ்லீம்கிட்ட தான் என்ன செய்யணும் அவர் தங்குறதுக்கு போகணும். இந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் விருந்தாளி லைஃப்னு சொல்லப்பட்டுச்சு. இவங்களாம் விருந்தாளி தான், இல்லாமலாம் இல்லை. அந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஏன் அவருக்கு எடுக்கவும் இயலும். அவர் தரலேண்டா அவருக்கு தேவையானதை எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்போ நம்ம சொல்கிற அடிப்படையிலான விருந்தாளி லிஸ்ட்டில் வச்சோம்னா வீட்டு சாப்பாடெல்லாம் நிற்காது. ஏன் எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க தான் மாறி மாறி போய்க்கிறது. இன்றைக்கு நாங்கள் அங்கேக்கு விருந்துக்கு போகிறது, அவர் நாளைக்கு அதுக்காக வேண்டி இங்கேக்கு விருந்துக்கு வர்றது, இப்படியே போகிறதில்ல விருந்தாளின்னு என்ன செஞ்சது சொல்லப்பட்டது. அப்போ விருந்தளித்தல் அப்படின்றது வேறு ஊரில் இருந்து ஒரு தூரமான இடத்திலிருந்து வாரார் அவருக்கு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்கிறது தான் என்ன விருந்தோம்பல் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றில் என்ன படிப்பீங்க, அவரை இன்னொரு ஊருக்கு போகிறார், விருந்தறிக்கை என்ன செய்கிறாங்க மறுத்தாங்கன்னு வரும். இன்னொரு ஊருக்கு போன சம்பவத்தில் தான் என்னது விருந்தோம்பல் லைஃப்னு வரும். சஹாபாக்கட்ட விஷயத்தில் என்ன வருது, விருந்தாளி எங்களோட வந்தீங்கன்னா வேறு ஊரில் இருந்து வழி இல்லாமல் வந்தவங்களுக்கு தான் என்ன அந்த அவங்களுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்கிறது தான் விருந்தாளின்னு சொல்கிறது. இப்போ இது விருந்தளித்தல் என்றது இதுக்குள்ள தியாபத்தில் இது சாதாரணமாக பொதுவாக உணவளித்தல், அவங்கள மகிழ்வித்தல், அவர்களை சந்தோஷப்படுத்தல் அதில் வரும். இந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்கிற பிள்ளை. இதனால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு வளமை இருந்துச்சு. ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன செய்வார், அவருடைய வீட்டில் நோன்பு திறப்பார். தனியாக என்ன செய்ய மாட்டார், நோன்பு திறக்க மாட்டாங்க. சில மஸ்ஜிதுகள் அதாவது அபுசிவார் அல்ல அதுவி என்றவர் சொல்கிறாரு, இந்த பள்ளி ஒரு பள்ளியை காட்டி இந்த பள்ளியில் அதாவது பனு அதி கோத்திரத்தினர்கள் வந்து இந்த ஏழைகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன செய்வாங்க வளமையாக அவங்க அதை என்ன செஞ்சிருந்தாங்க வைத்திருந்தார்கள் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க. அதே போல் வீட்டுக்கு வர நேரத்தில் இப்படி ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன செய்வார் நோன்பு திறக்க வைப்பார் அப்துல்லா இப்னு உமர். குடும்பத்தினர் வந்து சில பொழுதுகளில் இவர் இல்லாத டைமில் அவங்கள திருப்பி அனுப்பியெல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. யார், அப்துல்லா இப்னு உமர் குடும்பத்தினர்கள் இவர் இல்லாத டைமில் திருப்பி அனுப்பியெல்லாம் இருக்கிறார். எதனாலண்டா அப்துல்லா இப்னு உமருக்கு கொஞ்சம் என்ன செய்யட்டும் நோன்பு திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே, அவருக்கு ஒரு முழு நேர உணவு என்ன செய்யட்டும் கிடைக்கட்டுமே. இதுக்காக வேண்டி அவங்களை குறை சொல்லவும் இல்லை. அவங்க விருந்தாளிகளை திருப்பி அனுப்பி விட்டீர்கள் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யலை குறை சொல்லலை. ஆனால் அவர் அப்படி வளமையாக வச்சிருந்ததுனால அந்த மாதிரி திருப்பி அனுப்பினா அவர் அன்றைக்கு என்ன செய்ய மாட்டார், சாப்பிடாமலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். பெண்களுக்கு அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு இபாதத்து செய்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கான வழிகளை நம்ம என்ன செய்யணும் அமைத்து கொடுக்க வேண்டும். நாங்களும் இந்த உணவு விஷயத்தில் நிறைய தவிர்ப்பை என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும். நிறைய இது மாதிரி விஷயங்களில் கூடுதலாக வீண் விரயம் செய்யாமல் தவிர்ப்பதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும்.